தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் சனாதன வழக்குல நம்ம துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுக்கு பின்னடைவு. இன்னும் சொல்ல போனா ஒரு நீதிமன்றம் கொட்டே வச்சிருக்காங்க. என்னன்னா, அவர் பேசினது வெறுப்பு பேச்சு தான், 80% இருக்கிற இந்துக்களுக்கு எதிரான பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே, அதாவது மதுரை கிளை, சென்னை நீதிமன்ற கிளை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது என்ன வழக்கு, ஏன் அப்படி வந்துச்சுன்னா, நம்ம பார்த்துருப்போம் 2023 துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் முற்போக்கு சங்கம் என்று சொல்லக்கூடிய அவங்க ஒரு விழா நடத்தியிருக்காங்கன்னா, சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு. அதில் போய் பேசினது தான் அவர். சனாதன ஒழிப்புங்கிறது நிச்சயம் டெங்கு மலேரியா கொசு போல் ஒழிக்கணும்னு பேசினது தான் பெரிய சர்ச்சையானுச்சு. அப்போ பாஜகவில் இப்போ செய்தி தொடர்பாளராக இருக்கிற திரு அமித் மால்வியா அவர்கள் அவர் பேசினதை ட்விட்டர் தனது எக்ஸ் ஹேண்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இது மாதிரி 80% இந்துக்களை ஜெனோசைட் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டுட்டாரு. ஹிந்தியிலையும் அவர் தப்பாக மொழிபெயர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி திருச்சியில் அவர் மேலே வழக்கு பதியப்படுது. யாருன்னா, அதுவும் திமுகவோட வழக்கறிஞர்கள். வழக்கறிஞர் ஒருவர் அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அதனால் அவர் மேலே வழக்கு பதியப்படுது. அதை எதிர்த்து அமித் மால்வியா அவர்கள் இது மாதிரி குவாஷ் பண்ணணும், நான் அவர் சொன்னதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு. இதை நம்ம பார்த்துருப்போம். அவர் மேலே போடப்பட்ட வழக்கு பிரிவு என்ன ஏதுன்னு 153, 153A, 505, 504 இந்த பிரிவின் கீழே அவர் மேலே வழக்கு பதியப்பட்டது. இதில் தான் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அவர், அதாவது அமித் மால்வியா அப்படிங்கிற அவர் யார் இந்த பிரச்சனையை பேசியிருக்காங்களோ அதற்கு அவர் எதிர்வினை தான் ஆற்றியிருக்காரு. அவர் ஒன்றும் எந்த பிரச்சனையும் தூண்டவே இல்லை, அதனால் இந்த வழக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி இதை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பில் தான் இன்னும் பல விஷயங்கள் நம்ம நீதிமன்றம் அடுக்கடுக்கான கொட்டுகளும் கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க திரு உதயநிதி அவர்கள் மேலேயும் காவல்துறை தமிழக அரசு மேலேயும். என்னென்ன கேள்விகள் அவங்க எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதே இது மாதிரி, இது புதுசு கிடையாது, இது சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. தொடர்ந்து ஹிந்து மதத்தை உதயநிதி அவர்கள், அதாவது துணை முதல்வராக இருக்கிறவர் கட்சி, அதோட தாய்க்கழகம் திமுக 100 வருடங்களாக இவங்க இந்து மதத்தை அவமதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது பிள்ளையார் சிலையை உடைப்பதாக இருக்கட்டும், ராமபிரானை அவமதிப்பதாக இருக்கட்டும், இல்லை பன்றிக்கு பூனல் போடுறதா இருக்கட்டும், குடுமியாக இருக்கிறது, பூனல் அறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்தை அவங்க கொச்சைப்படுத்திக்கிட்டா இருக்காங்க. இது புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படிக்கு மேலே இவர் சொன்ன அந்த வார்த்தை ஒழிப்பு அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அது ஜெனோசைடு தானே, அது ஒரு நம்பிக்கையாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாமல் ஆக்குதல் என்று தானே மொழிபெயர்க்கலாம் அந்த ஒழிப்புங்கிறது. அப்போ ஏற்கனவே இருக்கும் ஒன்று இருக்கக்கூடாது என்பதை குறிக்கிறது. இதை இந்த வழக்குக்கு பயன்படுத்தினால் சனாதன தர்மம் இருக்கக்கூடாது என்றால் சனாதன தர்மத்தை பின்பற்ற மக்களும் இருக்கக்கூடாது. இதன் பொருள் அளிப்பவரின் கருத்துக்கு இணங்காத செயல்பாடுகளை ஒடுக்குவதாகும். அப்படி பார்த்தால் சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒரு மக்கள் குழுவே இருக்கக்கூடாது என்றால் அதற்கு பொருத்தமான சொல் இனப்படுகொலை ஆகும். சனாதன தர்மம் ஒரு மதம் என்றால் அது மத படுகொலை. பல்வேறு தாக்குதல் மூலமாகவும் எந்த ஒரு முறையும் அல்லது பல முறையும் பின்பற்றி மக்களை வேறறுப்பதையும் குறிக்கிறது. எனவே சனாதன ஒழிப்பு என்ற தமிழ் சொற்றொடர் தெளிவாக இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த ஒழிப்புங்கிற வார்த்தைக்கு மிக தெளிவாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது இன்னொன்று, அங்கேயே அந்த இதில் பேசுகிறப்பயே மேடையிலேயே துணை முதல்வர் அவர்கள் சொல்வார், சில பல இந்த சனாதனத்தெல்லாம் எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க தான் வேண்டும். இந்த பெயர் மிகவும் நல்ல பெயர், இதுக்கே நான் பாராட்டுகிறேன் இந்த முற்போக்கு சங்கத்தை. டெங்கு மலேரியா போல் ஒழிக்க தான் வேண்டும் சனாதன தர்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேடையில் இந்த ஒழிப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். அதை தான் மொழிபெயர்த்து இங்கே நீதிபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்துருப்போம், சனாதன தர்மத்தை உடனே போலீஸ் தரப்புலேருந்து
அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, சனாதன தர்மத்தை பற்றி கவர்னர் பிஜேபிலாம் பேசுகிறாங்க, அப்போ துணை முதல்வர் வந்து பேசுவதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கே ஷாக்கு. ஒரு போலீஸ் வந்து பிஜேபி, அதாவது அரசியல் கட்சியும் கவர்னர், அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு ஆஃபீஸரே கவர்னர் தான், அவங்கள எப்படி இப்படி கேள்வி கேட்டு ஒரு அஃபிடவிட்டில் யார் சொல்லி இப்படி வச்சாங்கங்கிறதே பெரிய ஷாக்கு. சனாதன தர்மத்தை பிஜேபியும் கவர்னரும் எங்கேயுமே வந்து கொச்சப்படுத்தி பேசலை, அவங்க வந்து அதோட நல்ல விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. யார் வேணால் அந்த மதத்தை பற்றியோ அவனோட நம்பிக்கையை பற்றியோ நல்ல விஷயத்த பேசலாம், அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் இங்கே துணை முதல்வரோ அந்த மேடையில் இருக்க அந்த முற்போக்கு எழுத்தாளர்களோ யாருமே வந்து அதை வந்து நல்ல விஷயங்களை பேசலை. ஜெனோசைட் ஒழிக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறது ஆல்ரெடி ஏகப்பட்ட நவோதயா பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து கோட் சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அரசியல் ஸ்டேட்மெண்ட்டு காவல்துறை இப்படி வைக்கிறது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதை படிக்க மேலே இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, யாருன்னா சனாதன தர்மத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ராமானுஜர், மகாத்மா காந்தி அவர்கள், காமராசர் அவர்கள், வள்ளலார் அவர்கள், ஈவேரா அவர்கள் எல்லாருமே சனாதன தர்மத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு தான் வந்து நீதிமன்றம் வந்து பயங்கரமான ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு காமராஜர் அவர்கள் பற்றி சொல்கிறப்ப, காமராஜர் ஒரு தீவிர ஹிந்து பக்தர், அவர் அடிக்கடி முருகன் பக்தி பாடலை வந்து பாடுவார். மதத்துடைய அவர் தொடர்பு தனிப்பட்ட மற்றும் சொந்தமானது. எனவே காமராஜர் சனாதன தர்மத்துக்கு எதிரானவர். அவர் ஒரு முருகர் பக்தருங்க. அவர் வெளிப்படையாகவே இந்து மதத்தை பற்றி பேசியிருக்காரு. அவரை எப்படி நீங்கள் வந்து இதோட ஒப்பிடுவீங்கன்றார். அடுத்தது புத்தர். அவர் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் சில வேதகால நடைமுறைகளில் தான் விமர்சித்தார். சிலை வழிபாடு இல்லாத ஆன்ம விடுதலை பாதையை ஊக்குவித்தார். இதுவே ஆன்மீக பாதையின் மிக உயர்ந்த வடிவாகும். புத்தர் விபாசன தியானத்தை பரப்பினார். இது சைவ மதத்தின் கீழ் வரும் ஒரு தியான முறையாகும். புத்தர் அப்படிங்க சனாதன தர்மத்தை எதிர்த்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ராமானுஜர். நம்ம ராமானுஜர் அவர்களை பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எல்லா இவங்களும் வந்து ஒன்றிணைச்சு இந்து மதத்தில் வேற்றுமே இருக்கக்கூடாதுன்னு. அதற்கு சிறந்த உதாரணம் ராமானுஜர். நம்ம சொல்ல வேணாம், கடைசி காலத்தில் இவங்க கட்சியோட தலைவராக இருந்த இவங்களோட தாத்தா திரு கருணாநிதி அவர்களே வந்து எழுதின தொடர் வந்து என்னென்னா ராமானுஜர் தான். ஈவேரா அவர்கள் பற்றியோ யாரை பற்றியோ அண்ணா அவர்கள் பற்றியோ அவர் எழுதினது ராமானுஜர். அவர் நம்ம கோபுர மேளத்தில் போய் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த வேத மந்திரத்தை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும், அந்த புண்ணியம் போய் சேரணும்னு சொல்லிட்டு பண்ணவர் ராமானுஜர். இவரை போய் நீங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர் எப்படி சொல்கிறீங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி. அடுத்தது இவங்க வள்ளலார் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறது தெளிவாக எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே நீதிபதி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவர், மேலும் விலங்குகள் உட்பட அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டுவதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர். விலங்குகளை வதைப்பதை எதிர்த்தார். அருட்பெருஞ்சோதி மூலம் ஆன்ம விடுதலைக்கு முக்கியத்துவம் அளித்தார். எங்கெங்க அவர் சனாதனத்தை எதிர்த்து பேசியிருக்காரு. கடைசியில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் ஒரு சனாதனவாதி, பகவத்கீதையை படிப்பேன், எப்போவுமே அவர் சொன்னது ஹேராம் அப்படின்னு கடைசி மூச்சு வரையும் சொல்லிட்டு இருந்தார். அவரை எப்படி நீங்கள் வந்து இதோட ஒப்பிட்டீங்க? நீங்கள் சொன்ன இத்தனை நாட்களில் ஒருவர் மட்டும்தான் சனாதனத்தை எதிர்த்தார், அது வேற யாரும் இல்லை, ஈவேரா அவர்கள் தான். அவரும் இந்த மாதிரி பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்குலாம் பதியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது நடைபெறாமல் போணுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கொட்டே காவல்துறை அவங்களுக்கு வச்சுருக்காங்க. இன்னொன்று அடுத்தது இந்த கேஸை பற்றி போகிறப்ப இவர் இப்படி பேசவும் தான் அவர் எதிர்வினை ஆற்றியிருக்காரு. சனாதனத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு, அதை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு தூண்டுனா பேசின ஏன் துணை முதல்வர் மேலே எந்த வழக்கும் பதியப்படவில்லை அப்படின்னு கரெக்டான கேள்வி கேட்டிருக்காங்க. யாருமே வழக்கு கொடுக்கலையா? இந்து முன்னிலேருந்து எத்தனையோ பேர் அவர்கள் வந்து காவல் நிலையத்தில் போய் வழக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த காவல் யாராவது ஒருத்தங்க 4 மணிக்கு, அது வயசான பாட்டியாக இருக்கட்டும், ரோட்டில் ஏதாவது மண் அள்ளி போட்டாவோ ஏதோ ஒன்று பண்ணால் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் வயது வரம்பு பார்க்காம கம்ப்ளைண்ட்டை எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் எடுத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுற காவல்துறை ஏன் வந்து
துணை முதல்வர்கள் மேலே எந்த வழக்கும் பதியப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் முக்கியமான கேள்வியும் கொட்டும் வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க துணை முதல்வர்கள் பேசினது ஹிந்து விரோத பேச்சு தான், அது விரோத பேச்சு தான், ஜெனோசைடு தான் அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அமித் மால்வியா அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்கை ரத்து செஞ்சுருக்காங்க. இதில் ஒரே ஒரு சந்தோஷங்க, எங்கேயுமே குரல் எங்கடா நம்ம குரல் எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த இந்துக்களுக்கு இப்போ நீதிமன்றம் பெரிய பக்கபலமாக இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி வந்தனால இப்படி இருக்குன்னு. பிஜேபின்னு ஒன்று வந்தனால ஹிந்துக்களுக்கு குரல் கொடுக்க இப்போ ஆட்கள் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன் போரில் இங்கே ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படின்னாங்க. இப்போ நம்ம நடக்கிற வெனின்சுலாவை பற்றிலாம் இங்கே போராட்டம் பண்ணுற கட்சிகள் பங்களாதேஷில் அங்கே ஒரு இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதற்காக யாராவது இங்கே போராடினாங்களா? அதே பிஜேபி பாலஸ்தீன் மக்களுக்கும் ஆதரவாக போராடுனுச்சு, வெனின்சுலாவுக்கும் ஆதரவாக இருக்குது, பங்களாதேஷுக்கும் ஆதரவாக இருக்குது. இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் யார் பாகுபாடு பார்த்து போராடுறாங்க அப்படிங்கிறது. இதுவே சிறந்த உதாரணம். ஏகப்பட்டு நம்ம சொல்லிட்டு போகலாம். இவங்க ஹிந்து விரோத போக்குங்கிறது. இவரோட தந்தை இன்று முதல்வராக இருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு கல்யாணம், அதுவும் ஹிந்து முறைப்படி நடக்கிற கல்யாணமாக இருந்தால் பரவாயில்ல, வேற்று மத கல்யாணத்தில் போய் அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை தப்பாக கொச்சையாக பேசினார். தொடர்ந்து அமைச்சர் பதவியே இழந்திருக்காங்க இதே ஹிந்து மதத்தை பற்றி கொச்சையாக பேசி. கவர்மெண்ட் அரசாங்கம் அவரை விடுவிக்கல. திரு பொன்முடி அவர்களை கோர்ட்டு சோமோட்டோவாக காதலை கூட கேட்க முடியல. இவ்வளோ கொச்சையாக பேசுவாங்களா, இவரோட பதவியை நீங்கள் நீக்கிறீங்களா இல்லையான்னு கோர்ட்டு கொட்டு வச்சனால அமைச்சர் பதவியை இழந்திருக்காரு ராமபிரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட விஷயங்கள் நீதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கு இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றம். ஒரு நீதிபதி இல்லை, 2 நீதிபதி அமர்வுகள் உத்தரவு கொடுத்தும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. நீதிமன்றம் சொல்கிற மாதிரி அரசியலுக்காக மட்டுமே இன்றைய வரையும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் சொல்வது உண்மை அப்படின்னு தான் படுது. துணை முதல்வர் அவர்கள் பேசினதும் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு தான். ஆட்சியும் ஹிந்து விரோத ஆட்சியாக தான் இருக்கோ அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் கோர்ட் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பட் இது நீதிமன்றத்தில் ஏன்னா அடுத்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இப்போ எப்படி திருப்பரங்குன்றம் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போய் நம்மளோட காசை வீணடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரே வாய்ப்பு மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை நாம் தவற விட்டோம்னா இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடைபெற்றுட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.